இன்னைக்கு ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச அக்ஷய திருதி. இன்னைக்கு தமிழர்களுக்கு இல்ல, மோஸ்ட்லி லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச அக்ஷய திருதி. அக்ஷய திருதி. சூப்பர் மேடம், ஹாப்பி அக்ஷய திருதி மேடம். ஹாப்பி அக்ஷய திருதி. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அக்ஷய திருதி நன்னாளில் வந்து எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறோம். எல்லாரும் நிறைய ஜுவல்லரி வாங்கணும், உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தனிகையில் ஒரு லேண்ட் வாங்கணும்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மேடம் பற்றி நம்ம கேட்கலாம். மேடம் என்ன இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க சொல்லி, என்ன மேடம் பர்ச்சேஸ் பண்ணீங்க இன்னைக்கு? மேடம், நான் வந்து அக்ஷய திருதிக்கு கோல்டு தான் வாங்கணும்னு ஒன்றும் கிடையாது. பட் டைம் நமக்கு மார்னிங்கில் போயிட்டு ஒரு 9:30 to 10:30 முதல்ல கல்லுப்பு வாங்கிட்டேன் மேடம். நீங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து அக்ஷய திருதி இருக்கு. கோல்டு வாங்கணும், முடிச்சா கோல்டு வாங்குங்க. அட்லீஸ்ட் 1 கிராம் வெள்ளி காயின் வாங்கலாம். அதுவும் உங்களுக்கு முடியலன்னா கல்லுப்பு வாங்குங்க, குங்கும மஞ்சள் வாங்கிக்கோங்க, புஷ்பம், பூ, வெற்றலை பாக்கு இது வாங்கி பூஜை ரூம்ல வச்சாலே உங்களுக்கு வந்து கோடி சேரும். ஓகே, ஆமாம், நானும் வந்து மார்னிங் ஒரு இதில் படித்தேன், ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க்ல பார்த்தேன். ஸோ இன்னைக்கு கோல்டு வாங்க இயலாதவங்க, முடியாதவங்க, பட் கோல்டு கண்டிப்பாக வாங்குவீங்க எல்லாருமே. மேபி இன்கேஸ் வாங்க முடியலன்னா சில்வர் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், இல்லைன்னா விரலி மஞ்சள் சொல்லுவாங்க. ஸோ விராலி மஞ்சள், வாசனையான பூக்கள் வாங்கலாம் இன்னைக்கு. உங்களுக்கு சாமிக்கு ரொம்ப பிடிச்ச வாசனையான பூக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் அண்ட் கல்லுப்பு கண்டிப்பாக வாங்கணும் மேடம். ஸோ கல்லுப்பு இதெல்லாம் வாங்கி வந்து ஈவினிங் ஒரு 6 டைம் சொல்லுங்க மேடம். 6 to 5:30 to 6:30 இருக்கு. திரும்ப அகைன் 7:30 to 8:30 ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணலாம். இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணலாம், குபேரருக்கு பூஜை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். இல்லை மேடம், இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த பூஜைக்கெல்லாம் கூட உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வரும்பொழுது எப்படியும் ஒரு 6:30 ஆஃபீஸ் விட்டு வருவீங்க. வரும்பொழுது அந்த 7:30 இந்த மாதிரி இந்த பூஜை கல்லுப்போ 1 கிராம் வெள்ளி காயின் ப்ரொவிஷன் கூட இன்னைக்கு வாங்கலாம். ரொம்ப நல்லது. அக்ஷயன்றது எல்லாமே அது சேர்ந்தது. குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்கள், துணி, மணி, மளிகை சாமானுங்க எல்லாமே அதில் பொருந்தும். நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வரலாம். லேடிஸ்லாம் பாவம், அவங்க வேலைக்கும் போயிட்டு வருவாங்க. அவங்க நம்ம வந்து பூஜை பண்ண அந்த மாதிரி நம்ம சொல்லலை. பட் வாங்கிட்டு வந்துருங்க. ஈவினிங்கில் வந்து பூஜை ரூமில் வச்சு ஜஸ்ட் கடவுளை நினைச்சு ஒரு தீபாராதனை பண்ணுங்க. ஒரு வாழைப்பழம் வச்சு நீங்க வணங்கினாலே போதும். ஒரு உப்பு பேக்கெட் மெயினா இன்னைக்கு வாங்கணும். கண்டிப்பா கல்லுப்பு வாங்குங்க. எல்லாத்துக்குமே செல்வ வளம் வந்து நிறைய பெருகும். நாங்க அதை வேண்டிக்கிறோம். அண்ட் நம்ம மெயினா நம்ம சிம்பிள் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் எப்பவுமே நாங்க தொடங்கணும் இல்லையா? தனிகை கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக மஞ்சுளா, நான், இந்துமதி மேடம், எங்க சேர்மன் கிளிவலவன் சாரும், எங்கள் எம்டிஸ் மணிகண்ட சுப்பையா சார் அண்டு அசோக் குமார் சார்பாகவும் நாங்கள் உங்களை வந்து எங்களுடைய விஷயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். என்ன விஷயம்னா, நமக்கு வந்து அகெயின் புது சைட்டு வந்திருக்கு. இந்த ஒரு 2000 இன்னைக்கு ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருக்கோம். என்னன்னா வந்து அந்த மாத தவணை இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. நம்மக்கிட்ட நிறைய இடம் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல இடம் இருக்குது. குடுவஞ்சேரியில் போட்டிருக்கோம், இங்கே ரெட்டில்ஸில் இருக்குது, அருமந்தையில் இருக்குது, வேப்பம்பட்டு இருக்குது, பொன்னேரியில் இருக்குது, அரக்கோணத்தில் இருக்குது, பொன்னேரியில் 3 சைட் இருக்குது, மீஞ்சூரில் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. பட்டு வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபர். இன்னைக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன ஸ்கீம்னா, 2000 ரூபாய் கட்டி நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணிடலாம். எப்படி இப்போ நீங்கள் இப்போ ஜிஆர்டிலலாம் வந்து கோல்டு வாங்குறதுக்கு மாதம் தவணை மாதிரி கட்டிட்டு வரீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2000 மதிப்புள்ள ஒரு லேண்ட், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் வாங்குற மாதிரி. அதுக்கு எப்படின்னா அதோட பேர் வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேடம். அது எப்படின்னா, நீங்கள் மினிமம் 2000 எவ்வளோ வேணால் கட்டலாம். இன்னைக்கு ஒரு அக்ஷய திதி, ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல துவக்கம். எப்படி நம்ம போஸ்டலில் சேவிங்ஸ் பண்ணுறோம், பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களை இருந்துச்சிங்கன்னா, பிள்ளைங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன அவங்களுக்காக ஒரு ஸ்கீம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மினிமம் 2000 நீங்கள் எவ்வளோ வேணால் மந்த்லி இது சேவிங்ஸ் பண்ணலாம். லேண்டை நீங்கள் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வாங்குறீங்க. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவோம், பில்லும் கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4000 கட்டுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு 2 கிராம் வெள்ளி காயின் ஃப்ரீயாக கொடுத்து அந்த 4000 வரவு வச்சுக்குவோம். இந்த மாதிரி மாதம் கட்டிகிட்டே ஒரு அமௌண்ட் வந்த பிறகு அதுக்கு உண்டான லேண்டை நீங்கள் அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3 lakhs போட்டிங்க, இல்லை 2 lakhs அப்படியே சேவிங்ஸ் பண்ணிட்டீங்க. அதை ஒரு முதலீடு அமௌண்ட்டாக வச்சு அக்ரிமெண்ட் போட்டுட்டு மீதி பேலன்ஸை வந்து நீங்கள்
ஒரு பேங்க் லோன் எடுத்தோ இல்லை உங்ககிட்ட பணம் இருந்தாலும் அதை போட்டு ஒரு இடத்த வாங்கலாம். இது ஒரு அருமையான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அக்ஷய திதியில வந்து அந்த கொண்டு வந்திருக்கும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து ஒரு சிம்பிள் தாங்க. மந்த்லி ஒரு சீட்டு கட்டுற மாதிரி 2000 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இஎம்ஐ 2000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ல இருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணீங்கன்னா 1 கிராம் ஆஃப் வெள்ளி காயின் உங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ அதுவும் ஒரு சேவிங்ஸ் ஆச்சு. டோட்டலாக 86 months வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மந்த்லி 2000 பேமெண்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் 2000, 2, 4, 6 அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். 1லேருந்து 10க்குள்ளே கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் ஆஃப் சில்வர் காயின் ஃபார் 2000. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சில்வர் காயின்ஸ் ஏறிட்டே போகும். அது மட்டும் இல்லை மாதம் ஒரு குழுக்களும் நடைபெறும் இல்லையா? மாதம் வந்து இது வந்து நாங்கள் சும்மா ஜஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. 2500. அது மட்டும் இல்லை மாதம் வந்து எல்லாரையும் வர வச்சு இந்த கேஷ் கலெக்ட் எல்லாரும் பண்ணிட்ட பிறகு மாத எண்டில் வந்து எல்லா கஸ்டமரை வர வச்சு ஒரு குழுக்கள் பண்ணி போடுவோம். 5000 மதிப்புள்ள வாஷிங் மிஷின், 5000 மதிப்புள்ள கேஸ் ஸ்டவ், அப்புறம் வந்து மிக்சி, கிரைண்டர், அப்புறம் வந்து கிரைண்டர் இந்த மாதிரி 5000 மதிப்புள்ள வந்து கிஃப்டை வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த 2000 ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அக்ஷய திதி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வரைக்குமே, இன்றைக்கி 8-9 வரைக்கும் முடியுதுன்னாங்க. பட் நாளைக்கு மார்னிங் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அக்ஷய திதி வந்து நம்ம நல்ல திங்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 2000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது என்ன மேடம், நம்ம என்ன ரமாதேவி வந்திருக்காங்க. ஹாய் ரமாதேவி மேடம், வணக்கம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், சரி இந்த அக்ஷய திதியை முன்னிட்டு இன்னொரு கோல்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நமக்கு வந்து குடுவாஞ்சேரி சைட் இருக்கு, அப்புறம் ரெடில்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கெல்லாம் சைட் எங்க சைட் போட்டுக்கோமோ பாருங்க. நான் பாருங்க நம்பர் 1 ஆன் ப்ராசஸ்ல இருக்கிற நம்ம சைட் ப்ராசஸ்ல வந்து குடுவாஞ்சேரி இருக்கு, ரெடில்ஸ்ல இருக்கு, மீஞ்சூர் இருக்கு, வேப்பம்பட்டு இருக்கு, பொன்னேரி வந்து 1200 ஒன்று இருக்கு, கம்மி பட்ஜெட் லோ பட்ஜெட்லேயே 525 ரூபான்னு இருக்கு, பழவேற்காடு இருக்கு, அடுத்தது வந்து மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கத்துலேயும் இருக்கு. ஸோ இந்த சைட்ல எந்த சைட்ல நீங்க வந்து புக் பண்ணாலும் இன்னைக்கு 30ல இருந்து அடுத்த மாதம் மே 15 வரைக்கும் எந்த சைட்ல நீங்க புக் பண்ணாலும் உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம். இது வந்து அக்ஷய திதி ஆஃபர். உங்களுக்கு கோல்டு வந்து வாட்டி சொல்லுங்க மேடம், அக்ஷய திதி ஆஃபர் என்ன கொடுக்குறீங்க? அக்ஷய திதி ஆஃபர் என்ன விஷயம்னா, எந்த சைட்லயாவது நீங்க புக் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா, ஸோ இன்னைக்கு 30ல இருந்து அடுத்த மாதம் 15 டேட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சைட்ல இருந்து நீங்க புக் பண்ணி செலக்ட் பண்ணி புக் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா தரும். வாவ், பெரிய விஷயங்க. அக்ரிமெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இடத்த பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச உடனே ஒரு 5000 கொடுத்து பிளாக் பண்ணிக்கோங்க. 1 வீக் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஒரு 3 days மோஸ்ட்லி 3 daysல வந்து நீங்க 1 lakh எடுத்துட்டு வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அக்ரிமெண்ட் போட்டிங்கனாலே நம்மளோட தணிக்கையில் உங்களுக்கு 1 கிராம் ஆஃப் சில்வர் காயின் ஆஸ் சீனியர் நாங்கள் வந்து உங்களுக்கு இதை சொல்லிடுறோம். கம்மிங் 15th வரைக்கும் அந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அக்ஷய திதியோட ஸ்பெஷல் ஆஃபர். இது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். அக்ஷய திதியில் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு கோல்டு காயின் வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் லேண்டு நீங்கள் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க கோல்டு காயின் ஆஃபரை. வேற என்ன மேடம் இப்போ ஸ்பெஷலாக என்ன சொல்றீங்க? குடுவாஞ்சேரி சைட் வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. ஒரு 50 மீட்டர் சைட் இருக்கு. இதுல எல்லாமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி போனீங்கன்னா எப்பவுமே அது சென்னையுடைய மாதிரி ஆயிடுச்சு. நெல்லிக்குப்பம் ரோடு இப்போ எல்லாமே சைட் அங்கதான். ஐடி எல்லாம் இருக்கா மேடம்? ஐடி கம்பெனி எல்லாம் இருக்கு நியர்பை எல்லாமே. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்றாங்களே, அது எப்போ நம்மளோட அந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல கனெக்ட் ஆகுதா சைட்டு? ஆமா, ஜிஎஸ்டி ரோடு அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல போனா ஜிஎஸ்டி ரோடு இருக்கு. ஓகே, முருகன் கோவில், திருப்பூர் முருகன் கோயில வந்து நம்ம அதை வந்து சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் மேடம் டிஃபரன்ஸ்? எல்லாமே ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் மேடம். ஒரு 10 மினிட்ஸ்ல தான் ரீச் பண்ணலாம். ஸோ இது ஒரு அருமையான சைட். நம்ம வந்து குடுவாஞ்சேரியில இருக்கு. மக்கள் நீங்க சீக்கிரம் புக் பண்ணுங்க, கோல்டு காயின் ஆஃபர் வாங்குங்க. குடுவாஞ்சேரியில புக் பண்றவங்களுக்குலாம் கோல்டு காயின் கையிலேயே கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது ஒரு ஆஃபர். அப்புறம் வந்து இந்த அக்ஷய திதியில வந்து எல்லா வளமும் பெற்று நலமுடன் நீங்க சீரம் சிறப்புடன் வாழணும். உங்களால முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்கு பண்ணுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு யாராவது நீங்க ராசி பலன்லாம் யாராவது உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன ராசின்னு சொல்லுங்க, அதோடைய பலன் நான் சொல்றேன். அதுவே நாங்க படிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறோம். கோல்டு காயின் மட்டும் இல்லை,
உங்களோட லைஃப்ல வந்து ஏதாவது லைக் தெரியணும் அப்படின்னா நம்மளோட மேடம் கிட்ட உங்களோட ராசி பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயத்த வந்து நான் அப்படியே சொல்லுவேன். ஏதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னா கூட குலதெய்வம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது விஷயத்தையும் நான் சொல்ல முடியும். ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல்ல வைக்கணும்னா எப்படி எல்லாம் வைக்கலான்றதையும் நான் வந்து சொல்றேன். நான் நிறைய பேர் எல்லாம் சொல்றாங்க, பட் பழிக்கணும், சொன்னா பழிக்கணும், பழிதல் ஏற்படும். நீங்க வேணா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன். கண்டிப்பா டீடைல்ஸ் இருந்தா மேடம் கிட்ட உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்டு அனுப்புங்க. கண்டிப்பா தனிகளை இடம் எப்போ வாங்க போறோம்னு கேட்டு எல்லாருமே அனுப்புங்க. அதுக்கு நாங்களே பதில் சொல்லிடுவோம், சீக்கிரமா சொல்லிடுவோம். கண்டிப்பா சொத்து வாங்கினா முதல்ல வந்து நீங்க வாங்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல இடத்த போய் பாருங்க. நீங்க அந்த இடத்த போய் பார்த்துட்டு அந்த இடத்துல சில்பர் கழட்டிடுங்க, செருப்பு கழட்டி வச்சுட்டு அந்த பூமியில நின்று கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணுங்க. எனக்கு இடம் வாங்கணும், ஏதாவது ஒரு இடத்துல நான் இடம் வாங்கணும், அதுக்கு வாங்கி எனக்கு வாய்ப்பு கொடுங்க இறைவான்னு சொல்லிட்டு நீங்க எந்த மதத்தை சேர்ந்து வந்தாலும் அந்த பூமியில செருப்பு கழட்டி வச்சுட்டு நிலத்துல உட்காந்து நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொத்து வந்து சேரும். போதுமா? சூப்பர். அதே மாதிரி அங்க இருக்கிற மண் எடுத்து கொஞ்சம் பேக்ல வச்சுக்கோங்கன்னு எப்பவுமே சில பேர் அது வந்து அது நான் புக் பண்ண பிறகு, நீங்க புக் பண்ணிட்ட பிறகு அங்க அந்த நிலத்துல இருக்க மண் எடுத்து நீங்க வந்து வீட்டுல வச்சீங்கன்னா அடிக்கடி நீங்க இடம் வாங்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பூமி யோகம் வந்து சேரும். ஓகே. சோ வேற ஏதாவது வரும். நம்ம எப்பவுமே கொடுக்குற நிலையிலே இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு 5 சுவாமி வந்து நெய் வாங்கிக்கோங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1/2 கிலோ வந்து நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதனால ரொம்ப வந்து ஒரு அம்மாஷம் பால்லாம் வாங்கி தருவாங்க. பட் நெய் வந்து ஒரு தெய்வத்துக்கு நீங்க நெய் வாங்கினா இது நல்ல கோவிலுக்கு ரொம்ப உகந்தது. இந்த ரொம்ப நாள் அது வந்து எனக்கு அப்படியே ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். அது தான் இருக்கு. கலாட்டா சேனல் கொண்டு வர போறேன். கலாட்டா சேனல் கொண்டு வர நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடந்தது, உண்மையா நடந்தது. அந்த விஷயம்லாம் வந்து வரப்போகுது. ஒரு மங்களமான ஒரு நாள்ல வந்து அனௌன்ஸ் பண்றேன். சோ அது ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அதோட பேக்ரவுண்ட் ஒர்க் நடந்துருக்கு. இன்னைக்கு நான் விஷயமா ஒரு வீடியோ போடுறேன். ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நம்ம வந்து லைக் பார்ப்போம் இனிமேல். சோ இன்னைக்கு உங்க எல்லாருமே வந்து சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் அக்ஷய ஹாப்பியான நாள்ல அவங்க லேண்ட் விஷயமா நாங்க பேசினது அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். இந்த 2000 ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 வீக் கண்டிப்பா ஒரு 2 கஸ்டமர் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, லேண்ட்ல நம்ம இன்னைக்கு போட்டாலும் ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஜாஸ்தி தான் இருக்கு. அதனால ஒரு 2000 பெரிய விஷயம். மாசம் நம்ம எவ்வளவு செலவாகுது, ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஃபார்வர்ட் வந்து